இன்றைக்கி ப்ளவுஸ் பேப்பர் கட்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுதான் கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்குவோம். இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் மடித்ததுக்கப்புறம் பேக் சைடு இப்போ நம்ம பேப்பரில் போட்டதுனால நம்மளாக ஒரு அளவாக ஹைட் போட்டுக்குவோம். கிளாத்தில் நீங்கள் எடுக்கிறத பார்த்து போட்டுக்கோங்க. பேக் சைடு ஹைட்டுங்க. அதுலேயே கீழே வந்து பட்டி மடிக்கிறதுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நிறைய அகலம் இருக்குங்க. இவ்வளோ அகலம் நமக்கு கிளாத்தில் இருக்கிறது தேவையில்லை. நமக்கு பாடி அகலம் எவ்வளவோ அதை பார்த்து பாதி அளவுக்கு எடுத்துக்கணுங்க. பேப்பர் நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு அளவு இருங்க, நான் பார்த்து சொல்கிறேன். அகலம் பாருங்கள், 19 + 2 21 இன்ச் இருக்குது. அதில் பாதின்னா நமக்கு 10.5 இருந்தால் போதும். 10.5ன்னா இப்போ நான் கிளாத்தில் ஒரு மதிப்பாக இந்த அளவுக்கு போடுறேன். இப்போ இதை நீங்கள் கோடு போட்டுக்குவோம். ஃப்ரண்ட்டுக்கும் போட்டுக்கோங்க. இது பேக் சைடுக்குங்க, பின்னாடி பட்டிக்குது. டோட்டல் உயரம் இது வந்து நான் இங்கே போட்டிருக்க கோடு பேக் சைடு பட்டி மடிக்க முதுகில். அகலம் பாருங்கள், நம்ம 10 எடுத்துக்கிட்டோம். 19 + 21 டோட்டல் அகலம். அதில் 10.5க்கு மார்க் பண்ணி நீட்டாக எடுத்துட்டோம், கோடு போட்டுக்கிட்டோம். இப்போ உயரம் பார்த்திங்கன்னா 12 + 2 14. 14னா இங்கேருந்து இந்த எட்ஜிலேருந்து இது வரைக்கும் 14ங்க. இங்கே சென்டர் கோடு இருக்கிற வரைக்கும் 14. அந்த 14ல் பேக் சைடு பட்டி மடிக்க 1.5 இன்ச் ஃபோல்ட் பண்ணுறதுக்காக கோட் ஒரு மார்க் போட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ மூணாவதாக வந்து டோட்டல் ஷோல்டர் முன்னுயரம் 11க்கு இங்கேருந்து இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. 11 இன்ச் இல்லைங்களா, அதுக்கு ஒரு டாட்டு. டோட்டல் ஷோல்டர் 12ங்க. பன்னெண்டுக்கு அது ஒரு மார்க்கு. அடுத்தது சின்ன ஷோல்டர் 2.5 + 1/2 3 இன்ச்சு 3. அது ஒரு 3க்கு ஒரு மார்க்கு. கைக்குழி 6க்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடுக்கும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ் நேராக போட்டுக்கணும். இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6. முன் கழுத்து 6.5, பின் கழுத்து 7.5. பேக் சைடு நெக்குங்க. இது பேக் சைடு நெக்கு 7.5க்கு லென்த்தாக ஒரு கோடு போட்டுக்கிட்டோம். ஃப்ரண்ட்டுக்கு 6.5க்கு ஒரு கோடு போடுவோம். அதை விட கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லென்த் பார்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா இதை இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுலேயே நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் ரவுண்டு. பேக் நீங்கள் ரவுண்டு போட்டாலும் சரி, இல்லை டிசைன் வேணும்னாலும் நம்ம என்ன டிசைன் வேணுமோ அதை ட்ராயிங் போட்டுக்கலாம். இல்லை பாவா வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து 1.5க்கு ஒரு மார்க் போட்டு அந்த மார்க்கில் நம்ம இந்த கருவை கொண்டாந்து வளைச்சிக்கணும். கைக்குழி
இங்கேருந்து இந்த முக்கிலேருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டு இந்த கருவை கொண்டு போய் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது பேக் நெக்கு, இது ஃப்ரண்ட் நெக்கு, இது பின் உயரம், இது முன்னுயரம், பின்னாடி கைக்குழி, முன்னாடி கைக்குழி. இது இப்போ கொக்கி உயரம். கொக்கி உயரம் வந்து இந்த ஃப்ரண்ட் கொக்கி உயரம் பாருங்கள், 3 + 4 ½ இன்ச் சேர்த்துருக்கோம். 1 இன்ச் சேர்த்துருக்கோம், 4. கொக்கு உயரம் வந்து இந்த கழுத்து ட்ராயிங் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இங்கேருந்து இங்கே இந்த சைடு கீழே வரணும். இதுக்கு ஒரு டாட் போட்டுக்கோங்க. சைடு உயரம் வந்து பாருங்கள், சைடு உயரம் 4 + 5. 3 டக்ஸுனா 3 டக்ஸுனா ½ இன்ச்சு சேர்த்துனா போதும். 4 டக்ஸுனா அந்த டக்ஸுக்கு ½ இன்ச்சு சேர்த்து எடுக்கணும். இப்போ நான் 3 டக்ஸுங்கிறதுனால அப்படியே எடுத்துடுறேன், 5 எடுக்கிறேன், ½ இன்ச்சு மட்டும் சேர்க்குறேன். இங்கே கை ஜாயின் பண்ணவும், பட்டி ஜாயின் பண்ணுவோம். இந்த இடம் ஒரு டக்ஸு 2 இன்ச்சுக்கு. இங்கேருந்து இங்கே சைடு உயரங்க. இது வந்து நம்ம டாட் வச்சுருக்கோம். இது வந்து ஷோல்டர்லேருந்து இது முன்னுயரம், இங்கே ஒரு டாட்டு. இது இந்த ஃப்ரண்ட் நெக்கிலேருந்து கொக்கி உயரம், இங்கே ஒரு டாட்டு. இதை 3ஐயும் சேர்ந்தாப்படி நீங்கள் அந்த வளைவு போட்டுக்கோங்க. இப்படி கரெக்டாக வளைவு போட்டுக்கோங்க. அந்த 3 டாட்டு வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வளைவு போட்டுட்டு இந்த மாதிரி டக்ஸு ட்ரா பண்ணிக்கோங்க. இது 3 டக்ஸுங்க, அதனால் இப்படி வருது. பேக் சைடு நீங்கள் நெக் டிசைன் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படி. இதை வந்து நீங்கள் பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு கைக்கு ட்ராயிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ணுறோம். நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக போட்டுக்கோங்க. ஓப்பன் வந்து இந்த சைடில் எதிர் சைடில் இருக்கணும், க்ளோஸ் தான் நம்ம சைடில் இருக்கணும். அப்புறம் இல்லைன்னா முதுகில் ஜாயிண்ட் வந்துடும். இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிற பேப்பரும் உங்கள் சைடில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ண போது எல்லாம் 4 பீஸாக போயிடும். துணி போடும்போது ரொம்ப உஷாராக போட்டுக்கோங்க. இப்படி இருக்கணும், அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது பேக் சைடு 2 இதுவும் கிடைக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்து நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா வருது இல்லைங்களா கீழே கிளாத்து, இதுவே பட்டிக்கு யூஸ் ஆகிக்கும். இதையே நீங்கள் டபுளாக மடித்து லென்த்தாக இருக்குது இல்லைங்களா, இதையே உங்களுக்கு பட்டி உங்கள் ப்ளவுஸில் பார்த்து எத்தனை இன்ச்சுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு இதையே நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி இது 2ஆக மடிச்சிட்டோங்க. பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா வெட்டின பீஸை அதையவே நம்ம இந்த இடத்துல டக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வச்சுட்டோம்னா நமக்கு மேட்சிங் ஆகிடுங்க. இப்போ இது நான் கழுத்தை விட்டுருக்கேன் பேக் சைடுக்கு, ஃப்ரண்ட்டு மட்டும் ரவுண்டுங்க. இதை கட் பண்ணிக்குவோம். நீங்கள் வேறு டிசைன்ஸ் வேணும்னாலும் நெக்கில், ஆனால் நம்ம இங்கேருந்து இங்கே கொடுத்துருக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் எந்த டிசைன் வரைஞ்சாலும் வரைஞ்சிக்கணுங்க. எக்ஸ்ட்ரா போகக்கூடாது. எக்ஸ்ட்ரா போனால் கீழே இறங்கிடும், அப்புறம் பெருசாகிடும் நெக்கு. இது கைக்குழியை கட் பண்ணிக்குவோம். நம்ம பேப்பருங்கிறதுனால கையில் பிடிச்சி கட் பண்ணுறோங்க. துணியெல்லாம் இந்த மாதிரி வெட்டிடாதீங்க. உட்காந்து கொண்டும் டேபிளில் போட்டால் அந்த போட்டு அது எப்படி இருக்கோ அந்த வாக்கில் தான் நம்ம கட் பண்ணணும். துணி எடுத்தோம்னா நகர்ந்துடும். இது பின்பகுதிங்க கட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். பானைக்கு
இது வந்து பேக்கில் ஃபோல்ட் பண்ண சொன்னேன் இல்லைங்களா, மார்க் போட்டோம்ல, அதை ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது ஃப்ரண்ட்டு பீஸு. இந்த பக்கம் நீங்கள் ட்ராயிங் போட்டு வச்சுக்கோங்க, தெரியாதுன்னா டக்ஸுக்கு. அதோட அச்சு தெரியும் நமக்கு ஃப்ரண்ட்டில் போட்டது. டபுளாக மடித்து போட்டிருக்கு இல்லைங்களா, அதனால் இதுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு இந்த பட்டி பீஸ் இருக்கு இல்லைங்களா, டபுளாக மடிச்சோல்ல, அதை எடுத்து பண்ணி பாருங்கள். இப்படி இப்படி வருங்க. இங்கே வந்து ஓப்பன் பீஸ் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பீஸ் வைக்கணும். ஓப்பனுக்கு இந்த கழுத்தில் வெட்டுறதையே கூட வச்சு நீங்கள் ஒன்று சின்ன படி, பெரிய படிக்கு இதை வச்சுக்கோங்க. சின்ன படி ஒன்று, பெரிய படி ஒன்றுங்க. இப்படி வருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் நம்ம இதை கைக்கு ட்ராயிங் போட்டு கட் பண்ணுவோங்க. இதை எடுத்து வச்சுருவோம். இந்த 2 பீஸ் பாருங்கள், நம்ம வெட்டினதில் பேலன்ஸ் கிடச்சிருக்கு. நமக்கு இது ஒன்று போதும். பேப்பர் கட்டிங் தானே, சின்னது தானே, அதனால் ஒன்று போதும். கிளாத்தாக இருந்தால் கையோட உயரமும் அகலமும் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கையோட அகலம் 8 + 9ங்க. 8 + 9 இது வருங்க. இதை அப்படியே நம்ம டபுளாக மடிச்சுக்குவோம். இது அகலம் 8 + 9. 8 + 1 சேர்த்தும் போது 9ங்க. இது கை உயரம் 5.5 + 7ங்க. இதுதான் லென்த்து. இப்போ 2ஆக மடித்ததை நம்ம மறுபடியும் 4ஆக மறுபடியும் 2ஆக மடிக்கணும். மொத்தம் 4 ஃபோல்டிங்காக இருக்கும் இதில். கைக்கு துணியும் நீங்கள் அப்படி தான் போட்டுக்கணும். 4ஆக போட்டு தான் இது பண்ணணும். இங்கேருந்து லென்த்து இல்லைங்களா, நமக்கு லென்த்து வந்து உயரம் வந்து 5.5 + 7, 1.5 சேர்த்துருக்கேன். 5.5 + 1.5 சேர்த்து 7. 7க்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் 7. அகலம் வந்து இங்கேருந்து இங்கே 9. இங்கே ஒரு டாட்டு 9க்கு அகலத்துக்கு. அகலத்துக்கு ஒரு கோடு போட்டிருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்ம இந்த சைடில் ஒரு 7ன்னா நம்ம ஒரு 2.5 குறைக்கலாம். 4.5க்கு இங்கே ஒரு டாட் வைப்போம். இங்கேருந்து 4.5 உயரம். இங்கேருந்து இங்கே 4.5. இங்கேருந்து 7 வச்சுருக்கோமா, இங்கேருந்து 4.5க்கு ஒரு டாட் வைங்க. அப்போ இந்த கருவை அங்கே கொண்டு போங்க. கை பாருங்கள், இப்படி போகணும். போயிட்டு ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் லைட்டாக இப்படி எடுக்கணும். லைட்டாக கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுலேயே அந்த மார்க்லேயே போயிடணும். இப்போ கீழே வந்து இது கைக்கு ஃபோல்டு பண்ணேன். கீழே கைக்கு இது ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 4ஐயும் அந்த மேல் மார்க்கில் வெட்டிட்டு 2 பீஸ் மட்டும் எடுத்து இந்த ஃப்ரண்ட் மார்க்கை வெட்டணும். நீங்கள் 4ஐயும் வெட்டிடாதீங்க, பார்த்து ரொம்ப உஷாராக வெட்டணுங்க. இப்போ 2 பீஸ் மட்டும் எடுத்து வெட்டிட்டு இங்கே சென்டருக்கு ஒரு மார்க் சின்னதாக கொடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த கட்டு க்ளோஸாக இருக்கு இல்லைங்களா, நம்ம 4ஆக மடித்து போட்டோம் இல்லைங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ரெண்டு கை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த கை மேலே இருந்ததுனால மார்க் இதில் மட்டும் தெரியுது, இதில் தெரியல.
இது பேக் சைடுங்க. பாருங்கள், பானைக்கு கைக்குழி போட்டு நம்ம பேக் பட்டி மடிக்க எடுத்துகிட்டு பட்டி மடிச்சுட்டு நீங்கள் இந்த இடம்லாம் டக்ஸ் பிடிச்சிக்கணும். பேக்கில் ஃப்ரண்ட்டுக்கு மார்க் போட்டிருக்குல்ல, அது மாதிரி இந்த சின்ன ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த இடம் ஒரு டக்கு, இந்த ஒரு டக்கு எடுத்துக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. பட்டி மடிச்சுட்டு பிடிங்க. அப்புறம் இது ஷோல்டர் அடிச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு பாகம் ரெண்டும் இங்கே வச்சு ஷோல்டர் அடிச்சுக்கோங்க. இந்த பக்கம் லைட்டாகவும் இந்த பக்கம் கொஞ்சம் பெருசாகவும் அடிங்க. ஏன்னா க்ராஸாக இருக்கும், அப்போ தான் அந்த ஷோல்டர் இறங்கிட்டு வராதும்பாங்க. அதனால் இங்கே கொஞ்சமாகவும் இங்கே கொஞ்சம் நிறையாவும் சேர்த்து வச்சு அடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி அடிச்சுக்கோங்க. டக்ஸ் இதை சென்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு டக்ஸ் பிடிச்சிக்கோங்க. 3 டக்ஸும் பிடிச்சிட்டு இந்த பட்டி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த பட்டி வச்சு தைச்சிக்கோங்க. வளைவாக இருக்குதுல்ல, அந்த கரு கரெக்டாக வச்சு, அதனால தான் அதே பீஸையே வைக்கிறதுங்க பட்டிக்கு. அந்த கரு தெரியாதவங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா. ஒரு சிலருக்கு துணியில் ப்ளவுஸை வச்சு நாங்களாம் டேப் வச்சு அளந்து மார்க் போட்டு கரு போட்டுக்குவோம். தெரியாதவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால அந்த பீஸையே வச்சு நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, வச்சு தைச்சிக்கோங்க. இதை தைச்சிட்டு விடுற சைடுக்கு துணி கிளாத்து பெருசாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்து அதை டபுளாக வச்சு உள்பக்கம் வச்சு மேலே மடித்து விடுங்க. கொக்கிக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் சின்னதாக எடுத்தால் போதும். அதை மேலே வச்சு அடித்து உள்ளே ஃபோல்ட் பண்ணுங்கள், கொக்கி கட்டுற பக்கம். இது ரொம்ப உஷாராக பண்ணுங்கள். இது வந்து கை பீஸுங்க. இது இந்த சைடுக்கு, இந்த ஃப்ரண்ட்டு பார்த்திங்களா கம்மியாக இருக்குல்ல, அது வந்து இங்கே வரும். பேக்கில் வந்து ஃபுல்லாக இருக்கிறது அந்த சைடு போய்டும் உள்ள. இது இந்தாண்ட சைடுக்கு. இது நீங்கள் தைக்கும்போது சரியாயிக்கும். பெருசாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம். தைச்சிட்டு நம்ம சைடு அடிக்கும்போது உள்ள துணி இருக்கும் இல்லைங்களா, அதனால் பார்க்க பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோதாங்க ப்ளவுஸ் கட்டிங்கு. இதோட ட்ராயிங் பாருங்கள், நான் நோட்டில் போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ட்ராயிங்கு. இது வந்து 2 பக்கமும் சேர்ந்தாப்பில் இருக்கிற ட்ராயிங்கு. இது பாருங்கள், கை இங்கே மேலே இருக்குது. கை ட்ராயிங் அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியானதுங்க.